கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இந்த வீடியோவில் இந்த லேப்டாப்போட ஃபுல் ரிவ்யூவை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஏசர் லேப்டாப். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ டீட்டெயில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி தேவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் அந்த லேப்டாப்பை ஒரு 7 செக்மெண்ட்டாக பிரித்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த 7 செக்மெண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டுக்குள்ளே போய்டலாம். ஃபஸ்ட் இதோட டிசைன் தான். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? கவர்மெண்ட்டில் முன்னாடி கொடுத்த எல்லா லேப்டாப்லையும் பேட்டரிஸ் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த லேப்டாப்பில் வந்து நம்ம நார்மல் லேப்டாப்ஸில் இருக்கிற மாதிரி பேட்டரியை வந்து உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய அப்டேட் தான். ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப் நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதோட டிசைன் இருக்குது. ஓகே, இப்போ சைடில் இருக்கிற எல்லா போர்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, லேப்டாப்க்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு சி டைப் கொடுத்துருக்காங்க. இந்த சி டைப்பும் நம்ம இதிலே நம்மளால் சார்ஜும் பண்ணிக்க முடியும். அதனால இது சேர்த்து சைடில் வந்து சார்ஜிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI போர்ட் இருக்குது. இந்த HDMI போர்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப் வந்து நீங்கள் எதனா ஒரு மானிட்டர்னு கிடையாது, நிறைய மானிட்டர்ஸில் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த HDMI போர்ட் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட்டும் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் எதுக்குன்றது நான் இன்னொரு தனி வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொன்னால் இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து SD கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், இதோட கார்னரில் இயர்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன் ஜாக் வந்து மொபைல்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. பட் இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மொத்தம் பார்த்தோம்னா இதில் வந்து 3 USB போர்ட்ஸ் இருக்குது. அது கூட ஒரு டைப் சி போர்ட்டும் இருக்குது. அந்த டைப் சி போர்ட்டை நம்மளால் சார்ஜிங்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு HDMI போர்ட் இருக்குது. இதை பற்றி போர்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து நம்ம டிஸ்பிளேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதில் கொடுத்துருக்கிறது ஒரு நார்மல் டீசென்ட்டான HD டிஸ்பிளே தான். ஏன் இதில் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லேப்டாப்போட முக்கியமான பர்பஸே, அதாவது கவர்மெண்ட் நம்ம கொடுத்ததுக்கான காரணமே, ஸ்க்ரீனை நம்ம ஜஸ்ட் பார்க்க தான் போகிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு தேவையான அளவு, அதாவது HD குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே போதுமான விஷயம். ஓகே, இந்த டீசெண்டாக குவாலிட்டியாக இருக்கிற இந்த டிஸ்பிளே வச்சு நம்மளால் மூவிஸ் பார்க்க முடியும், யூடியூப் வீடியோஸ் பார்க்க முடியும். ஏன் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. பட் இந்த லேப்டாப் சப்போர்ட் பண்ணுமா இல்லையன்றதை நான் போக போக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேர்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்க கீபோர்ட் டச் பேடை தான் பார்க்க போகிறோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கீபோர்ட். இந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. அதாவது நம்ம மேக்கில் பார்ப்போம் இல்லையா, இந்த சில்வர் பிளாக் காம்பினேஷன், அதே மாதிரி காம்பினேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. கீஸுமே ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது. நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் போனதில் அம்மா லேப்டாப்ஸில் எல்லாமே தமிழும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வர எல்லா லேப்டாப்ஸுமே ஹோம் லாங்குவேஜ் ஒன்றே தான் கொடுக்குறாங்க. அது இங்கிலீஷாக இருக்கவே நமக்கு வந்து கீபோர்டில் இங்கிலீஷ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. பட் உள்ளே வந்து நமக்கு தமிழ் செட்டிங்ஸ் நிறையவே இருக்குது. அப்புறம் நம்ம ட்ராக் பேடை பற்றி பார்த்தே ஆகணும், அதாவது டச் பேட். இந்த பேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான லெவலில் தான் இருக்குது. நான் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க HP லேப்டாப்பில் உண்மையாலே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் இதில் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பட் அதில் எந்த லேகுமே இல்லாமல் நல்லாவே ஒர்க் ஆகுது. உங்களால் 3 ஃபிங்கர்ஸ் 4 ஃபிங்கர்ஸ் டச் கூட உங்களால் யூஸ் பண்ண முடியுது. அந்த கெஸ்டர்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம 4th பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த பார்ட்டில் தான் நம்ம வந்து இதில் இருக்க ஹார்ட்வேர்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஹார்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம முக்கியமான ஹார்ட்வேர்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது கொடுத்துருக்க ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i3யோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1.80 GHz கொண்ட ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸரில் 4 கோர்ஸு 8 த்ரெட் இருக்குது. இதனால் நம்மளால் கொஞ்சம் மல்டி டாஸ்க் பண்ண முடியும், ஓவராலாம் பண்ண முடியாது. பட் நமக்கு போதுமான அளவுக்கு இது இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேம் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. போன தடவை கொடுத்த அம்மா லேப்டாப்லையுமே 8 GB ரேம் இருந்துச்சு. பட் இதில் கொடுத்துருக்க ரேம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3200 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாமே கம்மியானது தான். இந்த ஸ்பீடு வந்து ரொம்பவே சூப்பரான ஸ்பீடு. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்லையும் இதே ஸ்பீடில் தான் நான் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஸ்டோரேஜ் தான். இந்த லேப்டாப்பில் வந்து 256 GB மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு போன தடவை கொடுத்த அம்மா லேப்டாப்லேயே 512 GB கொடுத்துருந்தாலும் எதுக்குடா மீசிய முறுக்கிட்டு இருக்க? ஆமாதான். பட் இதில் ஹார்ட் டிஸ்க் கொடுக்காம SSD கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது. அதாவது 7 டைம்ஸுக்கு மேலே வந்து SSD ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா NVMe M.2 SSD தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் கொடுத்துருக்க இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான். இது AMD இருந்தாலும் சரி, இன்டெலாக இருந்தாலும் சரி, அதில் கொடுத்துருக்க இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலாக எதுவும் ஆட் பண்ண முடியாது. இதில் வந்து 512 MBக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டீசெண்டானது தான். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்பெக்ஸுமே இந்த லேப்டாப்பில் இருக்குது இல்லையா, இந்த லேப்டாப் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது தான். ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அதுக்காக தான் இந்த லேப்டாப் உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அதாவது ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இவங்க யாரும் அவங்களோட பர்பஸாக வந்து கேம் ஆட போகிறது இல்லை. அதனால் இதில் வந்து கேமிங்காக எந்த இதுவும் கொடுக்கல.
பட் இதால் உங்களால் டீசெண்டாக கேமிங் பண்ணிக்க முடியும். நான் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, பட் இதோட வேலையை வந்து படிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களால் எம்எஸோட எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். மைக்ரோசாஃப்டோட எக்ஸல், பிபிடி அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகுது. அதோடு இல்லாமல் மற்றபடி இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கோட்லாம், அதுக்கும் நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி பேசிட்டேன், பட் இப்போ நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த லேப்டாப்பில் வந்து நம்மளால் ப்ரௌசிங் பண்ணிக்க முடியும். ப்ரௌசிங்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம என்னென்ன ப்ரௌஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் நம்மளால் ஒரு சேம் டைமில் கூட ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். யூடியூப்ஸில் நம்மளால் வீடியோஸ், டியூட்டோரியல்ஸ் பார்த்துக்க முடியும். அசைன்மெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கான நம்மளோட எல்லா வேலைக்கும் நம்ம இந்த லேப்டாப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்மளோட செக்ஷன் 6க்கு வந்தாச்சு. இதில் வந்து நம்ம பேட்டரியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 4 to 6 hours தாராளமாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் யூசேஜ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவீங்கன்னா உங்களால் தாராளமாக இதோட லைஃப் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து ஒரு பேட்டரி சேவரில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா. இதே பர்ஃபார்மன்ஸில் வச்சிங்கன்னா உங்களால் சாலிடாக 2 hours மேலே உங்களால் பேக்கப் வந்து எதிர்பார்க்க முடியும். இது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஃபைனல் என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த லேப்டாப் எந்த வகையில் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் நான் இந்த சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்தது கிடையாது. நான் வந்து இந்த லேப்டாப்பை ஒருத்தவங்க மூலமா அரேஞ்ச் பண்ணி தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் இந்த லேப்டாப் நான் ரிட்டன் கொடுத்துருவேன். இந்த லேப்டாப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை, பட் இது யூஸ் பண்ண போகிறதும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்மளோட கவர்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நம்மளோட ரிவ்யூஸ் படி பார்த்தோம்னா இந்த லேப்டாப் வந்து சூப்பராகவே ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி லேப்டாப் தான். இந்த லேப்டாப்பை கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட்டாக எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லேப்டாப்பில் எந்த பிரச்சனையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. இந்த லேப்டாப் நீங்களும் யூஸ் பண்ணுறீங்களா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லேப்டாப் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதோட ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.